கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யும் டொய்யும். எனக்கு பிடிச்ச கலரு. என்னடா இது, என்ன பிடிக்கும்னு பாருட்டு நம்ம கிட்ட குப்பைய போடாம என் குப்பைய எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க? அது எனக்கு சொந்தமானது, அது என்னோட சொத்து. அங்க போடாதீங்க போடாதீங்க. நர்சம்மா, இது ஏன் என்னகிட்ட கொண்டு வரீங்க? இது என்னோடதே இல்ல, எனக்கு சேர வேண்டிய பொருளே இல்ல. போடாதீங்க போடாதீங்க, தப்பு 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 பண்றீங்க. அது எனக்கு சொந்தமானது, அது எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது. அப்பா அப்பாடி, இப்பவே கண்ணை காட்டுதே. அப்பா அப்பா நல்ல வேலை பண்ணு. நீ ஒன்னும் கவலைப்படாத, இவங்க எல்லாம் இப்படித்தான். அந்த குப்பையை அந்த குப்பை தொட்டியில் போட மாட்டாங்களே, இது என்ன பழக்கமோ? இவங்கெல்லாம் இப்படித்தான், எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல, செய்வதும் இல்ல. ஒரே தொல்லைதான் இவங்களோட. ஏன் உடனே அவங்கள மட்டும் புற சொல்லாத, அவங்களுக்கும் சரியா சொல்லி கொடுத்தாதானே செய்வாங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் சொல்றதுக்கும் கண்டிப்பா வேணும். அப்படி நடந்தா நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். கண்டிப்பா வருவார். Excuse me, nurse. Please come. அம்மா, நீங்களும் கொஞ்சம் வாங்க. ஐயா, நீங்களும் தான். நான் சொல்ல போற விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, நம்ம மருத்துவமனை சுகாதாரத்துக்கு மிகவும் அவசியமானது. எதை பத்தி டாக்டர்? நான் இப்ப கூற போவதையும் செயல்முறைப்படுத்த போவதையும் தயவு செய்து கவனமா கேளுங்க. முதலாவதாக, எப்போதுமே குப்பைய குப்பை தொட்டியில போடுவதற்கு முன்பு என்ன கழிவு நம்ம கையில இருக்குங்கிறத கவனிச்சு பார்ப்போம். அதனை அறிந்த பிறகு அதற்குரிய குப்பை தொட்டியில போடணும். டாக்டர் ஐயா, பல நேரங்கள்ல குப்பை கூட இங்க இருக்கு. அதனால எந்த குப்பைய எந்த நீரை கூடையில சரியா போடணும்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் டாக்டர் ஐயா. கண்டிப்பா சொல்றேங்கம்மா. இந்த 25 லிட்டர் நீல நிற கூடையில எந்த மாதிரியான குப்பையை போடணும்னு பாத்தீங்கன்னா, கூர்முனை கொண்ட கண்ணாடி மருந்து குப்பிகள், உடைந்த கண்ணாடி துண்டுகள், வளையூசிகள், ஆய்வு கண்ணாடி வில்லைகள், மருந்து ஊசிகள் மற்றும் வளையூசிகள் இதெல்லாம் அப்படியே போடுறது தப்பு. அதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட ஊசி அழிப்பான பயன்படுத்தி அதனை சிதைச்ச பின்பு கூடையில போடணும். சரியா? அது போலவே இந்த 25 லிட்டர் மஞ்சள் நிற கூடையில உயிர் மருத்துவ கழிவுகளான உடல் உறுப்பு சிதைவுகள், நஞ்சு கொடி, உடல் உறுப்பு பகுதிகள், திசுக்கள் முதலியவற்றை போடணும். புரிஞ்சுதா? இப்ப நீங்க பாக்குற இந்த 25 லிட்டர் கருப்பு நிற கூடையில எந்த மாதிரி குப்பையை போடணும்னு இப்ப நான் சொல்றேன். காலாவதியான மருந்துகள் மற்றும் எக்ஸ் கதிரியக்க கழிவுகளை இதுல போடணும். சிவப்பு நிற கூடையை பொறுத்த வரைக்கும் இத 3 வகையில பிரிக்கலாம். முதலாவதா ரெட்டக்கூடை, 15 லிட்டர் சிவப்பு நிற கூடை, அப்புறம் 25 லிட்டர் சிவப்பு நிற கூடை. மருந்து, ரத்தம், குளுக்கோஸ் இதெல்லாம் உள்ள செலுத்துறதுக்கு பயன்படுத்துற பிளாஸ்டிக் குழல்களை 1% சோடியம் ஹைப்போகுளோரைட் திரவம் இருக்கிற இந்த சிவப்பு நிற கூடையில போடணும். இந்த திரவத்துல பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் 30 நிமிஷமாவது மூழ்கி இருக்கிற மாதிரி மூடி வச்சு கிருமிகளை நீக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த கழிவுகள்லாம் இதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட 25 லிட்டர் சிவப்பு நிற கூடையில இருக்கிற இந்த சிவப்பு நிற பைக்கு மாற்றணும். அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சிவப்பு நிற பை 25 லிட்டர் சிவப்பு நிற கூடையில போடணும். புரிஞ்சுச்சா? அது போலவே 15 லிட்டர் சிவப்பு நிற கூடையில என்னெல்லாம் போடணும் தெரியுமா? பிளாஸ்டிக் இல்லாத பொருட்களான கட்டு துணிகள், பயன்படுத்தப்பட்ட பஞ்சுகள் இதெல்லாம் 15 லிட்டர் சிவப்பு நிற கூடையில போடணும். கடைசியா இந்த 25 லிட்டர் பச்சை நிற கூடையில என்னெல்லாம் போடணும் தெரியுமா? மிகவும் பொதுவான கழிவுகளாகிய
மீதமாகும் உணவு கழிவுகள், பிளாஸ்டிக் உரைகள், ஊசி உரைகள், மாவு கட்டு கழிவுகள் இது எல்லாத்தையும் தான் இந்த பச்சை நிற கூடையில போடணும். டாக்டர் ஐயா, இவ்வளவு விஷயம் இருக்கா? எந்தெந்த குப்பைய அந்தந்த நேரத்துல போடணும்னு? அதை விட முக்கியம், இது மாதிரி எல்லாம் முறைப்படுத்தி செஞ்சோம்னா கிருமிகளும் பரவாம இருக்கும், கழிவு அகற்றுவதற்கான செலவும் மிச்சமாகும். இத நம்ம உடனடியா நடைமுறைப்படுத்தணும். சரியா? கண்டிப்பா டாக்டர், நாங்க எல்லாரும் உடனே நடைமுறைப்படுத்துகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அப்பாடா, இனிமேல நமக்கு கவலை இல்ல. அடியா ஜாலி, ரொம்ப சந்தோஷப்படாத. பாப்போம் இவங்க எந்த அளவு செயல்படுத்துறாங்கன்னு. இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா இதை செயல்படுத்துவாங்கன்னு நம்பிக்கையோட இருப்போம். அந்த நம்பிக்கை வைப்போம். இவை அனைத்து மருத்துவமனைகளிலும் கடைபிடிப்போம். உடனடியாக செயல்முறைப்படுத்துவோம்.